ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான, டக்குன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு சாதம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம்லேருந்து நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மிளகுத்தூளை வச்சு எப்படி சூப்பரான சாதம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவு வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மிளகு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதில் 2.5 டீஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு சாதப்பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து உடனேயே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் எல்லாம் நல்லா சூடு ஏறின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.